பார்ட்டிஸ் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இவங்க வைக்கிற பார்ட்டிஸ்லாம் இந்த ட்ரக்ஸை வந்து உபயோகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இவர் உச்ச நடிகர் தானே, இவரும் நடிகர்னா இவரும் சேர்த்து தானே வருது. அப்போ இப்போ நீங்க நடிகர் மட்டும் கிடையாது, நீங்க ஒரு கட்சியின் தலைவர், வருங்கால சிஎம். ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ எதுலயோ ஒண்ணுத்துல இருக்கட்டும், இல்ல மூணுத்துல கூட ஒரு சிஎம்மா இருக்கட்டும், மூணுமே நீங்க தாங்க சிஎம் வச்சுக்கோங்க. நாங்க அதுல எல்லாம் டிஎம்கே ஃபைட் பண்ண போதா, ஏடிஎம்கே ஃபைட் யாரும் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க தான் சிஎம் சோஷியல் மீடியாஸ்ல. நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நம்பி இப்ப யாரு இருக்கா? இளைஞர்கள். நாங்களே ஏத்துக்கிறோம். எஸ், விஜய் சாருக்கு நிறைய யூத் ஃபேன்ஸ் இருக்கு, யூத் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதே நானு விஜய் சாருன்னு நினைச்சுக்கோ. என் பின்னாடி இவ்வளவு யூத் இருக்கான், நான் வந்தாலே மரத்துல இருந்து குதிக்கிறான், ஆவுறான், பறக்குறான்னா நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? நம்மள நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க, அவனுங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அவனுங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா இப்போ முக்காவாசி யங்ஸ்டர்ஸே ட்ரக்ஸால கெட்டு போறோம். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இண்டஸ்ட்ரியிலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அப்போ நம்ம என்ன செய்யணும்? டேய் நான் வரேன், நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்க சொல்றோம், நான் இப்போ இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்றோம், நாங்க ரெடிங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா நீங்க எங்களை கூட்டிட்டு போங்க. பிளட் வேணுமோ, யூரின் வேணுமோ, இல்ல பாடி பார்ட்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ட்ரக்ஸ் இருந்தா எங்களை கூட்டிட்டு போய் பே பனிஷ் பண்ணு, நான் ரெடி.